வணக்கம் நண்பர்களே. உங்களோட உடல்நலம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் காலையில உணவா ராகி கூழ் குடிப்பாங்க. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த ராகி கூழோட ஒரு வேக வச்ச முட்டை சேர்த்து சாப்பிட்டா உடம்புல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் இந்த காம்போவ சாதாரணமா எடுத்துப்பாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா இது ஒரு பவர்ஃபுல் ஹெல்த் காம்பினேஷன். ஒரு பக்கம் ராகி கூழ் உடம்புக்கு ரொம்ப நேரம் சக்தி தரும். இன்னொரு பக்கம் வேக வச்ச முட்டை உடம்புக்கு தேவையான புரோட்டீனை கொடுக்கும். இந்த ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டா உடல் சக்தி அதிகரிக்கும். ரொம்ப நேரம் பசி வராது. பாடி வெயிட் கட்டுப்பாட்டுல இருக்கும். தசைகள் பலமாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி, இந்த ரெண்டு உணவையும் தினமும் சேர்த்து சாப்பிடலாமா? யாரெல்லாம் இதை சாப்பிடுறது நல்லது? யாரெல்லாம் கவனமா சாப்பிடணும்? அது மட்டும் இல்லாம ராகி கூழும் முட்டையும் சேர்த்து சாப்பிட்டா கிடைக்கிற 7 பெரிய முக்கியமான நன்மைகளை பத்தியும், அதை சாப்பிடுற சரியான நேரம் என்ன, தினமும் எவ்வளவு அளவு சாப்பிடலாம், யாருக்கு இது மிகச்சிறந்த உணவா இருக்கும்னு எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தா உங்களோட டெய்லி டயட்ல ஒரு சிம்பிள் சேஞ்ச் பண்ணி உடல் நலத்தை மேம்படுத்தலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ராகி கூழ்னா என்னன்னு பார்ப்போம். ராகி ஒரு பழமையான தானியம். தமிழ்நாட்டுல பல வருஷங்களா மக்கள் சாப்பிடுற ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ஃபுட். இதுல கால்சியம், ஃபைபர், அயன் எல்லாமே அதிகமா இருக்கு. நேச்சுரல் எனர்ஜியும் இருக்கு. அதனால இத காலையில உணவா சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அடுத்ததா முட்டையோட மகத்துவத்தை பார்ப்போம். முட்டை ஒரு நியூட்ரியஸ் ஃபுட். ஒரு முட்டையில ஹை குவாலிட்டி புரோட்டீன், விட்டமின் B12, விட்டமின் D, ஹெல்த்தி ஃபேட்ஸ்னு எல்லாமே இருக்கு. அதனால முட்டை சாப்பிட்றது மசில் ஸ்ட்ரென்த்துக்கும் எனர்ஜிக்கும் ரொம்பவே நல்லது. ராகி கூழும் முட்டையும் சேர்த்து சாப்பிட்டா கிடைக்கிற 7 பவர்ஃபுல் பெனிஃபிட்ஸை பத்தி பார்ப்போம். ராகி ஸ்லோ டைஜஷன் ஃபுட். அதனால உடம்புக்கு எனர்ஜி ரொம்ப நேரம் கிடைக்கும். முட்டை புரோட்டீன் தரதுனால உடல் சக்தியும் அதிகரிக்கும். அதனால இந்த காம்போ அதிகமா வேலை செய்யறவங்க, படிக்கிற மாணவர்கள், உடற்பயிற்சி செய்யறவங்கன்னு எல்லாருக்குமே நல்லது. ராகியில ஃபைபர் அதிகமா இருக்கு. இது ஸ்டொமக்ல ஸ்லோவா தான் டைஜஸ்ட் ஆகும். முட்டையில இருக்கிற புரோட்டீன் ஸ்டொமக்க நிறைவா வச்சிருக்கும். அதனால அடிக்கடி பசி வராது. தேவையில்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதும் குறையும். வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்றவங்க இதை கண்டிப்பா சாப்பிடலாம். ஏன்னா ராகியில ஃபைபர் அதிகமா இருக்கு, முட்டையில புரோட்டீன் அதிகமா இருக்கு. இந்த ரெண்டும் சேர்றதுனால மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். ஃபேட் அக்கமுலேஷன் குறையும். முட்டையில இருக்கிற புரோட்டீன் மசில் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். அதனால ஜிம்முக்கு போறவங்க, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸுக்கு இந்த காம்பினேஷன் காலையில நீங்க சாப்பிடலாம். ராகியில கால்சியம் அதிகமா இருக்கு. அது எலும்புகளை பலமாக்கும், ஜாயிண்ட் ஹெல்த்தை மேம்படுத்தும். முக்கியமா பெண்களுக்கும் வயசானவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. ராகியில ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், கான்ஸ்டிபேஷன் குறையும். அதனால ஸ்டொமக் ஹெல்த் நல்லா இருக்கும். இந்த ரெண்டு உணவுகளுமே நேச்சுரல் ஃபுட்டு. அதனால இம்யூனிட்டி அதிகரிக்கும், பாடி ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். இதை எப்படி சாப்பிடணும்னு பார்ப்போம். காலையில ஒரு பவுல் ராகி கூழும் 1-2 பாயில்டு எக்கும் சாப்பிட்டாலே போதும். அதிகமா சாப்பிட வேண்டாம். யாருக்கு இது ரொம்ப நல்லதுன்னு பார்ப்போம். இந்த காம்பினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, வெயிட் லாஸ் ட்ரை பண்றவங்க, ஜிம்முக்கு போறவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது. யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னு பார்ப்போம். கொலஸ்ட்ரால் அதிகமா உள்ளவங்க, கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க முட்டையை அதிகமா சாப்பிடக்கூடாது. மொத்தத்துல பார்க்கும்போது ராகி கூழும் முட்டையும்ன்றது ரொம்ப சிம்பிள் தான், ஆனா பவர்ஃபுல்லான காம்பினேஷன். நீங்க தினமும் காலையில இந்த காம்பினேஷன்ல சாப்பிட்டா எனர்ஜி அதிகரிக்கும், உடல் பலமாகும், பசி கட்டுப்பாட்டுல இருக்கும். ஓவராலா பார்க்கும்போது ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். அதனால உங்களோட டயட்ல இந்த ஹெல்த்தி ஃபுட்டையும் சேர்த்து பாருங்க. மாற்றத்தை கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். நீங்க இல்லாம இந்த சேனல் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.